எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்களேன். நான் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டேன். இருந்தாலும் என்னுடைய உடம்பில் ரத்தம் ஏறவே மாட்டேங்குது. எந்த வேலையும் செய்ய முடியல. ரொம்ப அசதியாக இருக்குது. எப்போ டாக்டர்கிட்ட போனாலும் ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. நானும் எடுத்து பார்க்குறேன். பட் ரத்தம் கம்மியாகவே இருக்குது அப்படின்னு புலம்புறீங்களா? கவலையை விடுங்க. உங்களுக்கெலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்க போகுது. ஆமாங்க, ஆட்டு ஈரல் செஞ்சு சாப்பிடுங்க. கூடிய விரைவில் உங்களுடைய உடம்புல கண்டிப்பாக ரத்தம் அதிகரிக்கும். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்குங்க. கடுகு பொரிய விட்டுக்குங்க. மறக்காமல் சோம்பு சேர்த்துக்குங்க. கூடுதலாக நீங்கள் நல்ல ஸ்பைசஸ் சாப்பிடுவீங்கன்னா வாசனை புல்கள் எல்லாம் சேர்த்துக்குங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம். அடுத்ததாக வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு அதை சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கூடவே தக்காளி சேர்த்துக்குங்க, உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட முழுசாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது கொஞ்சம் லிவர் தான் அப்படின்றதுனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆட்டு லிவரை ஒரு 2-3 டைம் நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் சேர்த்து கழுவி எடுத்துக்கோங்க. இதில் கண்டிப்பாக கவுச்சி வாசனை வரும். அந்த கவுச்சி வாசனை இல்லாமல் இருக்கணும்னா மஞ்சத்தூள் சேர்த்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. ஆட்டு ஈரல் ஃப்ரை செய்கிறப்ப கண்டிப்பாக ஸ்டவ்வை சிம்மில் தாங்க வச்சு செய்யணும். அப்போ தான் இதனுடைய முழு பலன் நமக்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. குழம்பு மிளகாய்த்தூள் அதிகமாக இருக்கக்கூடாது. இதில் மிளகு சீரகம் நம்ம சேர்ப்போம். அதனுடைய காரம் தான் தூக்கலாக இருக்கணும். அதனால் கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சா மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி விட்டுடுங்க. கண்டிப்பாக ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும். 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியே தேவையில்லைங்க. அதுலேயே நல்லா தண்ணி ஊறும். அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் தட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. நல்ல வாசனையாக இருக்குங்க. ஃபுல்லாக வெந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க. இப்போ நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது ரெண்டுத்தையும் நல்லா நுணுக்கிக்கிங்க. நுணுக்கிட்டு இந்த ஆட்டு ஈரல் கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தா போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆட்டு ஈரல் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்கெல்லாம் ரத்தம் இல்லை, ரத்தம் உடனடியாக ஊறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆட்டு ஈரலை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. நிச்சயமாக உடம்பில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வளர்கிற குழந்தைங்களுக்கு, அதாவது பியூபர்ட்டி அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுடைய உடம்பில் ரத்தம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மிளகு சீரகத்தினுடைய காரம் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்குங்க.